ஆடிட்டர் குருமூர்த்தி காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காரு. அவரோட விற்பனர் அவர் சொன்னா அது நடக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன், எல்லாரும் நம்புறோம். பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வந்துடுறீங்க? நான் வர இடத்துல பிரச்சனை வருதுன்னு நிறைய இந்த குரூப் அந்த குரூப் தான் இருக்குது. இந்த குரூப்புக்கு தான் காரணம் ஒரே ஒரு நபர் தான். நம்ம கூட இன்னொரு நபர் இருக்கிறாரு, அந்த வாரியார் இன்னொருத்தர் இருக்கிறாரு. தலித் அல்லாதார் கூட்டமைப்புன்னு உருவாக்குறாருங்க. பார்ப்பனர் அல்லாதார் கூட்டமைப்பு உருவாக்குனதுதான் சமூக நீதியின் தொடக்கம். சமூக நீதி போராளின்னு தன்னை சொல்லிக்கிட்டு வந்த ஒரு நபர் சமூக நீதியை குழி தோண்டி புதைச்ச கிடையாது. சமூக நீதியை தூக்கி நிறுத்துவது குருமூர்த்தியின் இலக்கா? இந்த நாட்டுல ஏதாவது ஒண்ணு நாசமா போயிடாதா, எவன் குடியாவது நாசமா போயிடாதான்னு அலையிற, அதுவும் பார்ப்பனர் அல்லாதார் அரசியலை அடித்து வீழ்த்தணும்னு திட்டம் தீட்டிட்டு அரைக்கிற ஒரு வல்லூர். பார்ப்பனர் அல்லாதார் மக்களினுடைய அந்த ஆதிக்கம் எப்போது சாய்ந்து விழும், அந்த பணத்தை நான் எப்ப பார்க்கலான்னு அலையக்கூடிய ஒரு சனாதன வல்லூர் அது. 2026 தேர்தலில் பாஜக திமுகவினுடைய வெற்றி தடுக்க முடியாது, அதெல்லாம் விஷயம் இல்லை. பாஜக இங்கே காலூன்றி விட்டது அப்படிங்கிறத பருப்பொருளா காட்டணும். அதுக்கு ஏதாவது ஒரு 2-3 எம்எல்ஏ சீட்டையாவது உருவானும், அதற்கு வேலை செய்யணும். அதற்கு இந்த கட்சிகளை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும். குஜராத் பனியாக்கள் 4 பேர் வந்து நின்று, எவ்வளோ பையா சீட், எவ்வளோ தமிழா, உன்னுடைய மானம் எவ்வளோ, மரியாதை எவ்வளோ, பேக் பண்ணு, முந்த்ரா துறைமுகத்துல இருந்தே பணம் அனுப்புறான் அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள மக்களினுடைய சுயமரியாதையை கூறு ஓட்டு விற்கிறதுக்கான வேலை தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் அமித்ஷா வந்திருக்கிறாரு. விஜயோட பேச்சுவார்த்தை பாமக தொடங்கி இருக்கிறதுன்னு சொன்ன உடனே மறுநாள் அன்புமணி வராரு, மறுநாள் குருமூர்த்தி வராரு. இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திடீர்னு இன்னைக்கு சென்னை கிளம்பி வந்திருக்கிறார். அவரை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு போறார். நான் பேர பிள்ளைகளை பார்க்க வந்தேன், மகள்களை பார்க்க வந்தேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக சொன்னது, மற்றதெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எந்த அறிவிப்புமே இல்லாமல் திருதுப்புன்னு சென்னை கிளம்பி வந்துட்டதுங்கிறது. இப்போ நாளைக்கு அமித்ஷா தமிழ்நாடு வராரு. இப்போ அதை ஒட்டி ஏதாவது சந்திப்புகள் இருக்குமா என்பது போலலாம் ஒரு பேச்சுகள் வந்திருக்குது. அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார் ராமதாஸ், இப்படிலாம் ஒரு பேச்சுகள் வந்துட்டு இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? ஒரு தாய் பறவை கொஞ்சம் வில்லிங், கொஞ்சம் பவர் உள்ள ஒரு தன்னுடைய குஞ்சு பறிச்சு எல்லாத்தையும் சாப்பிடுறது. அதுக்கு இருக்கக்கூடிய இன்னும் 2 குஞ்சுகளுக்கு சரியான உணவு கிடைக்கும், பெண் குஞ்சுகள். அப்போ ஒரு அக்கறை உள்ள, அரவணைப்பு உள்ள, அதுவும் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நாம் எதையும் இன்னும் சரியா இவங்களுக்கு செஞ்சு முடிக்கலையே அப்படிங்கிற ஒரு கருணை, அன்பு, பாசம், பரிவுள்ள ஒரு பறவை. அந்த ஆண் குஞ்சுகிட்ட இருந்து சரியான அளவிற்கு உரிய உரிமைகள் கிடைக்காததால் இந்த பெண் குஞ்சுகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி அதை அதுக்கான உரிய பங்கை, அதாவது இங்கிலீஷில் சொல்லுங்க ஷேர், உரிய ஷேரை கடந்த முறை தான் மிஸ் பண்ணிட்டான். இந்த முறையாவது நீங்கள் பறவைகள்லாம் குஞ்சுகளுக்கு கொண்டு கரெக்டாக வாயில் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த முறை இந்த குஞ்சுகளுக்கு சரியான அளவுக்கு ஷேரை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பற்றுதலோடு, பாசத்தோடு, ஒரு தீவிரமான பாச போராட்டம் தான் இங்கே நடக்குது. அன்பு மணி பட்டிமணி அவர் போன முறை பெரிய தொகையை பாஜகவிடமிருந்து வாங்கிட்டாரு. பேரத்தை பேசி அங்கேயே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாப்புல. அது திண்டிவனத்துக்கு போகல. திண்டிவனத்துக்கு அதனுடைய எந்த பலனும் போகல. போய் அங்கே உட்காந்து தைலாபுரத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்களே தவிர போக வேண்டியது போகலை. அதனால ஐயா இப்போ புரட்சி போராட்டத்தை பாச போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. சமூக நீதிங்கிறது அப்படி பிரிச்சு கொடுக்கறது. சமூக நீதி குடும்பத்துக்குள் இல்ல, அதுல பெண் உரிமை இருக்குது, சமத்துவம் இருக்குது, சகோதரத்துவம் இருக்குது. அதுல கூட அன்புமணி ஒரு நியாயமா தான் சொல்றாரு. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கு, ஆணுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்ப நான் ஆம்பளை தான், எனக்கு கொடுத்துருங்க, மற்ற யாரையும் குடும்பத்துல இருந்து கொண்டு வராது. இல்லைங்க, அவருடைய மனைவி, அவருடைய மகள்கள் எல்லாத்தையுமே மொத்த கட்சியுமே அவங்களே ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அது இல்லாம நம்ம பிரிச்சு இல்ல. இதுல இப்ப நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, உண்மையிலேயே ஒரு வருத்தத்தோடு இந்த மக்கள் இவர்களை நம்பி இவ்வளவு நாள் வாக்களிச்சிருக்காங்களே. நான் ஹைலி எமோஷனலா பேசுறேன். உண்மையிலே எனக்கு கண் கலங்குது. உண்மையிலே சொல்றாங்க,
எப்படிங்க இவங்களை நம்பி வாக்களிச்சாங்க? இந்த ஆளு கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாப்புல, ஒரு பார்ப்பான எங்க கட்சியில சேர முடியாது, எங்க கட்சியில வந்து பொதுச் செயலாளர் ஒரு தலித் தான் இருப்பாரு, பொருளாளர் ஒரு சிறுபான்மையினர் தான் இருப்பாங்க, சமூக நீதியை தூக்கி நிறுத்த என் வேலையே, என் குடும்பத்துல இருந்து எவனும் வர மாட்டான், வந்தான்னா நீங்க சாட்டையை தூக்கி என்னை முச்சந்தில வச்சு அடிங்க சொன்ன ஒரு நபர். சரி, அவரும் மனுஷன் தானே, மாறுவா, தன் குடும்பத்துக்காக மாறுறாருன்னு சொன்னா மாறுதெல்லாம் இருக்கட்டுங்க, நீ நல்ல மனுஷனா உன் குடும்பத்துக்கான ஆளா இருந்துட்டு போ. இங்க இத்தனை மக்கள் உங்களை நம்பி ஐயா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டது என்ன ஒரு கொடுமை. இன்னைக்கு நீங்க நடத்துறது பாச போராட்டம், தர்ம யுத்தம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பார மாமா வந்து உங்களுக்கு மீடியேட்டர் வேலை பார்த்து உங்களுக்கு எல்லாத்தையும் பைசல் பண்ணி விட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, பெட்டி அங்கே இழுத்துட்டு போயிட்டாப்புல, உங்களுக்கு என்ன வேணும், மணி தானே வேணும், நான் ஒரு பங்கை அமித்ஷா ஐயா கிட்ட சொல்லி முதலாளிகிட்ட சொல்லி உனக்கு பங்கு வாங்கி தரேன், எதுவும் சத்தம் இல்லாமல் கிடங்கன்னு சொல்லி பேசி முடிச்சது தான் 3 மணி நேரம் பேச்சு. பாப்பானே கட்சியில கிடையாது, சமூக நீதி வேணும்னு சொன்னா பாப்பான் பிச்சை போட்டு தான் உங்களுக்கு சமூக நீதி வரணுமா? இல்ல, அவர் என்ன சொல்றாரு, குருமூர்த்தி ரொம்ப நல்லவர், விற்பனர், நிறைய திறமசாலி, அவர் சொன்னா நடக்கும் என்பதனால நாங்க அவர்கிட்ட பேசினேன்றதான் சொல்றாரு. அவர் சொன்னா என்ன நடக்கும்? கமிஷன் மீண்டும் மீண்டும் வாக்கு, அதாவது வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அதனாலயாவது மக்களுக்கு பணம் போய் சேர்ந்து விடாதாங்கிற நினைப்பு உள்ளவன் தான் நான். சோசியலா மக்கள் பின்தங்கி உள்ள ஒரு நாட்டுல அந்த ஒரு காரணத்தை சொல்லியாவது மக்களுக்கு நேரடியா பணத்தை ஒரு 5000 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு கொண்டு கொடுக்காமனா அது ஒரு நன்மை தான் நினைப்பேன். நீங்க டிஜிட்டல் கார்டு போட்டு ஒரு 5 ரூபாய் இதுல போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நாங்க ஒரு பங்களா கட்டி வச்சு நானும் என் பொண்டாட்டியும் ஒரு பால்கனில இருந்து டால்பின் விளையாடுறதை பார்ப்போம் அப்படின்னு நீங்க சொகுசா பேசுறீங்கன்னா, இது இந்த வடிவேலு இந்த இவர் விவேக் சொல்லுவார்ல, என் காசு தானடா இப்படி எல்லாம் கண்ணாடியாவும் பேண்டாவும் மாறி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா? இது மாதிரி எத்தனை வன்னியர்களின் வாக்குகள், அவர்களுடைய உழைப்பு, ரத்தம், 21 உயிர்கள் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு போராட்டம், அதுல பலன் அனுபவிச்சது யாரு? இந்த மக்கள் யாராவது இன்னைக்கு வந்து பெரிய சிக்கல் எதுங்க, நீட்டு. உங்க குடும்பத்துல இருந்து மருத்துவர் நீங்க வந்துட்டீங்க, உங்க மகன் வந்துட்டாரு, நீங்க இந்த மக்களுக்காக என்னைக்காவது போராடிருக்கீங்களா? 10.5க்கு நான் போராடினேன்னு சொல்லி அவரு போராடிக்கிட்டு இருக்காரு, சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு, CN ராமமூர்த்தி நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப ஜனநாயகமா இருக்காரு. இது வன்னியர்கள் மட்டுமே தனித்து வாழ்கிற தனி தீவு அல்ல. நாம அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக ஓடணுமே தவிர உணர்வோடு சாதி உணர்வோடு செயல்படக்கூடாதுன்னு பேசுறாரு. அதனாலேயே அவர் பின்தங்கி இருக்கிறார் நான் நினைக்கிறேன். ஆனா இங்க நீங்க வந்து தலித் அல்லாதார் கூட்டமைப்புன்னு உருவாக்குறாருங்க. பார்ப்பனர் அல்லாதார் கூட்டமைப்பு உருவாக்குனது தான் சமூக நீதியின் தொடக்கம். சமூக நீதி போராளின்னு தன்னை சொல்லிக்கிட்டு வந்த ஒரு நபர் சமூக நீதியை குழி தோண்டி புதைச்ச இடம் அது. என்னை போலவே ஒடுக்கக்கூடியவன், என்னை போலவே நசுக்கப்பட்டவன், அவனோட சேர்ந்து நான் போராடுவேனா? நான் அந்த இடத்துல சொல்றேன், சமூக நீதி செத்து போச்சு. ஒடுக்குகிறவர்களுக்கு எதிராக நீ அமைப்பு சேரணும், ஆனா ஒடுக்கப்பட்டவனுக்கு எதிராக ஒரு அமைப்பு சேர்க்கறதுங்கிறதெல்லாம் ரொம்ப. இனிமே நான் வந்து அதிகாரத்தை எடுத்துக்கிட்டேன்ப்பா, நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னப்பவே நான் ராமதாஸ் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்க என்னைக்கு தலித் அல்லாதார் கூட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனீங்களோ அன்னைக்கே சமூக நீதி செத்து போயிட்ட. சமூக நீதி செத்ததுக்கு அப்புறம் ராமதாஸ் அந்த கட்சியினுடைய அந்த இடத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? சரிங்களா? அப்போ இந்த கட்சியின் இலக்கு அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து திமுக பக்கம் திமுக தலைவரை பற்றி சில நேரங்கள் எப்படி நயமா இடையில இப்போ ஒரு பிட்டு எல்லாம் போட்டு பார்த்தீங்க, எப்படி உங்களை சேர்ப்பாங்க? நீங்க சொல்றீங்க அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி திமுக மாத்தி மாத்தி வச்சிருக்கிறார், ஓகே. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் வந்து 2019லயே திமுக கூட்டணி வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் செஞ்சாரு. அன்னைக்கு விசிக்கு அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. விசிக்கு விட்டுட்டு அவரை கூப்பிடுறதுங்கிறது முடியாதுன்றதுனால அப்படி விட்டாச்சு. 2021லயே அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க, அப்பவும் டிஎம்கே சேர்க்கல. 2024ல வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு அதிமுக கூட கூட்டணி போகணும்னு முயற்சி பண்ணாரு, பிஜேபி வேண்டான்னு தவிர்க்கிறதுக்காக. அப்பவும் அது நடக்கல. அன்புமணி என்னால் பிஜேபி கூட்டணி வந்தாச்சு. இப்போ பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து போய் நிற்குது. இப்பவும் அதை தவிர்க்கணும்னு தான் நினைக்கிறார். இந்த நேரத்தில் திமுக வந்து கதவை அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்போ நான் இது கேட்குறேன்னா, இப்போ அவரை நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம், நீ பிஜேபி கூட போற அதிமுக கூட போறான்னு சொல்றோம். ஆனா அவர் அதுல இருந்து விடுபட்டு திமுக கூட்டணி வரணும்னு தானே விரும்புறாரு, ஒரு வெற்றி வேணும்னு தானே விரும்புறாரு.
அப்ப ஏன் இதை அங்கீகரிக்க மாட்டேன்றாங்கன்னு கேட்கிறேன். குருமூர்த்தி வந்து டீல் பேசிட்டு போறாரு, அதை பற்றி நீங்க எந்த காட்டமான ஒரு இதையும் பதிலையும் சொல்லல. அவர் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடியவர், நல்ல மனுஷர், எங்களுக்கு நல்ல நண்பர்னு பேசி அவரோட நீங்க இணக்கமா இருக்கிறீங்க. நான் தான் சொல்றேன், சமூக நீதியை தூக்கி நிறுத்துவது குருமூர்த்தியின் இலக்கா? இந்த நாட்டில் ஏதாவது ஒன்று நாசமா போயிடாதா, எவன் குடியாவது நாசமா போயிடாதான்னு அலையிற, அதுவும் பார்ப்பனர் அல்லாதார் அரசியலை அடித்து வீழ்த்தணும்னு திட்டம் தீட்டிட்டு அரைக்கிற ஒரு வல்லூர். எங்க வந்து தலித்த பார்ப்பனர் அல்லாதார் மக்களினுடைய அந்த ஆதிக்கம் எப்போது சாய்ந்து விழும், அந்த பிணத்தை நான் எப்போ பார்க்கலான்னு அலையக்கூடிய ஒரு சனாதன வல்லூர் அது. அதனுடைய வடிவம் தான் குருமூர்த்தி. அவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாருன்னா அவர் சமூக நீதி தூக்கி நிறுத்த வந்தாரா? நீங்க சமூக நீதி போராளி, அதை வந்து அவர் கொடுப்பாரா? என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம். சித்தாந்த ரீதியாக என்னைக்கு நீங்க பின்னுக்கு போனீங்களா அன்னைக்கே நான் தான் சொல்றேங்க, நீங்க திசை மாறி போயிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல திரும்பி வர முடியாத அளவுக்கு எல்லை தாண்டி போயிருவீங்க. முடிஞ்சு போச்சு. நீங்க இன்னைக்கு வந்து நீங்க மாத்திக்கிட்டு திரும்பி வந்து மட்டும் இங்க சேர்ந்தா அது இப்படி சேர்ந்தால் என்ன நடக்கும்? அது வந்து பொருந்தா கூட்டணியா போயிடும். ஏன் இன்னைக்கு நீங்க வந்து திமுகவோடு திருமாவளவன் இருப்பது வந்து திருமாவளவன் ஒப்பீட்டு அளவில் வன்னிய இந்த பாமக வாக்குகளை விட திருமாவளவன் வாக்குகளினுடைய அந்த இது எண்ணிக்கை பர்சன்டேஜ் வைஸ் கம்மி தான். ஆனா ஒப்பீட்டளவில் ஏன்னா 10% மேல இருந்தது அவர் ஆரம்ப காலத்து வாக்குகள்லாம். பிறகு 5% அளவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு மண்ணா போயிட்டாங்க, அது வேற. ஆனா ஒப்பீட்டளவில் பெரிய வாக்கு வங்கி தானே. ஆனா அது வேலை செய்யாது. ஏன்னு சொன்னா இருக்கிற எல்லா பாமக காரணம் சங்கியா போயிட்டான். நீங்க தானே சொன்னீங்க, புள்ள பிடிக்க வருவான், நம்ம கட்சிக்காரங்க போயிடக்கூடாது அப்படின்னு பாஜகவை பார்த்து பயந்தது ஒரு காலம். இன்னைக்கு வியாதி முத்தி போயிடுச்சு, கட்சியை காப்பாற்ற முடியாது, கட்சிக்கு கொள்கை ரீதியாக செத்து போய் விட்டது. இப்ப பட்டம் மரம் இருக்கு, இதை அறுத்து ஆளுக்கு பாதியா அப்பனுக்கும் மவனுக்கும் பிள்ளைக்கும் வேத்தியாளர்களுக்கும் எழுதி வைக்கிறதுக்கு, அதாவது இருக்கிற தண்டையும் பழம் சாப்பிடுவோம். இப்போ கட்டையாகி போச்சு. இப்போ டிம்பர் டிப்போல போட்டு அறுத்து பலகையாக்கி விற்கிறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? இதுல கொள்கை சாரத்தை எல்லாம் இது மறுபடி துளிர்க்கும் வளரும் எல்லாம் கிடையாது. இப்படி அறுத்து தெரிவிப்பதன் விளைவு என்ன நடக்கும்னா, மிதமிஞ்சிய சாதி உணர்வு உள்ள நபர்கள் ஒரு சிறு கூட்டம் இருக்குங்களா, அது ஃபுல்லா சனாதன பார்ப்பன கூட்டத்தோடு மெல்ட் ஆயிடும். அது சங்கியா போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்க வந்து மற்ற சாதிகள்லயும் இருக்காங்க. இன்னைக்கும் வந்து ஒவ்வொரு சாதிகளையும் 10 சங்கி இருக்கிறான், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு சங்கி இருக்கிறான். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அவங்க போயிடுவாங்க. மனிதத்தன்மை உள்ள இந்த தமிழ்நாட்டினுடைய உணர்வு நிலைக்கு ஒத்து போகிற இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு சாவரிங்டி, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளும் திறன் வேண்டும், அவர்களுக்குன்னு ஒரு இது வேண்டும்னு நினைக்கக்கூடிய பகுத்தறிவுள்ள மக்கள் வந்து கண்டிப்பா இந்த சனாதன கூட்டத்தோடு போக மாட்டாங்க. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்னன்னா ஒவ்வொரு இது இடைத்தேர்தல் நடந்துச்சு, ஈரோடு இடைத்தேர்தல், எல்லாரும் தான் ஓட்டு போட்டாங்க. அங்க இருந்த கொங்கு மண்டலம் அங்கெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. 74% திமுகவுக்கு ஓட்டு. எங்க ஓட்டு நடந்து இன்னொன்னு, வன்னிய மக்களினுடைய பெரும்பகுதி வாக்குகளை கடந்த முறையே திமுக வென்றிருக்கிறது. உள்ளேயே 20க்கும் மேற்பட்ட அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இல்ல வன்னியர் பெல்ட்ல வந்து பாமக எந்த கூட்டணியில போய் சேருதோ அங்கதான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. ஃபுல்லா இருந்திருந்தா திமுக அந்த இடத்துல ஜெயிச்சிருக்க கூடாது. இப்ப அந்த ஜெயிச்சிருக்க கூடாது இல்ல, பெரிய வெற்றியை பெற்றிருக்கா. 40க்கு 40 அடிச்சிருக்காங்களேங்க. இதுல இப்போ 24ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே மறந்துட்டாம என்ன, அங்கெல்லாம் என்ன இப்போ வன்னியர்கள் காணாம அந்த ஒரு நாள் மட்டும் போயிட்டாங்களா? அப்படி கிடையாது. இங்கு ஐயா செல்லா காசாக மாறிவிட்டார். அன்புமணி பார்சல் பண்ணுவதற்கு, கட்சியை பொட்டலம் போட்டு வைப்பதற்கு தயாராகிவிட்டார். டிஜிட்டல் முறையில் பிச்சை எடுப்பதற்கு தயாராக ஆன உடனேயே வன்னிய மக்கள் அந்த இடத்துல, நீங்க அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு என்ன எப்போ டிஜிட்டல் கார்டை காட்டி இதுல காசை போடுன்னு சொன்னாப்புல அதோட முடிஞ்சு போச்சு. இது கம்பெனி மடம் தான், இனிமேல் உண்டியல் குலுக்கி தான் வாழ்க்கை நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் முழுக்க அதுதான் சொல்றேன். அதாவது குருமூர்த்தி சுவாமிகள் உள்ள வந்துட்டு போனாரு, டிஜிட்டல் பிச்சை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு மடமாக மாறிவிட்டது. அந்த மடத்தை நம்பி அதுக்கு வருகிற பக்தர்கள் ஒரு 10 பேர் இருக்கலாம். ஆனால் உண்மை மக்கள் விழிப்படைந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தாவக கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, பிஜேபியோடையும் தொடர்புல இருக்கிறாங்க, அதிமுகவும் பேசிட்டு இருக்குது. அதிமுக பிரிஞ்சு வந்துருவோம், நாங்க பிஜேபி விட்டு பிரிஞ்சு வந்துருவோம், தனியாக ஒரு அணி அமைப்போம், அப்படியும் ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது.
இதுல ஒரே குழப்பமா இருக்குது. வர 2026 தேர்தல் குறித்து ஒரு தெளிவே இல்லாம இருக்குது. இந்த அணின்னு ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருக்குது. அது இப்போ அந்த கிளாரிட்டியே இல்லாம இருக்கே அப்படிங்கிறீங்க இல்லையா? அந்த கிளாரிட்டியே இல்லாம இருந்தா, உங்களுக்கே கிளாரிட்டி இல்லாம இருந்தா ஓட்டு போடுறதுக்கு அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசு? அதனால கிளாரிட்டி இல்லாமல் இருப்பது எதிர்கட்சி வலுவாக ஜெயிக்க வைக்கும். ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது அது உறுதியா திமுக ஜெயிக்குங்கிறதுல பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஆனா எல்லையற்ற அளவில் வலுவான ஜெயிப்பு, மிகப்பெரிய வெற்றி, யோசிச்சு பார்க்க முடியாத வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு அமைஞ்சிடும். அதை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பாஜக வேலை செய்யுது. அதுலயும் பாஜகவுக்கு ஒன்று தெரியும், அடுத்த 2026 தேர்தலில் பாஜக திமுகவினுடைய வெற்றி தடுக்க முடியாது. அதெல்லாம் விஷயம் இல்லை. பாஜக இங்கே காலூன்றி விட்டது அப்படிங்கிறத பருப்பொருளா காட்டணும். அதுக்கு ஏதாவது ஒரு 2-3 எம்எல்ஏ சீட்டையாவது உருவானும், அதற்கு வேலை செய்யணும். அதற்கு இந்த கட்சிகளை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும். இல்ல, இப்போ இந்த முறை அவங்க குறைந்த சீட்லாம் வாங்க போறது. போன முறை 20 சீட்டுக்குலாம் ஓகே சொல்ல போறது இல்லை. நாங்கள் பேச்ச ஆரம்பிக்கும் போதே 90 சீட்ல தான் ஆரம்பிக்க போறோம். 60 சீட்ல இருந்து 80 சீட் வாங்கிடுவோம்ல உறுதியா சொல்றாங்க. அதான் சொல்றேன், குஜராத் பனியாக்கள் 4 பேர் நின்று எவ்வளோ பையா சீட் எவ்வளோ, தமிழா உன்னுடைய மானம் எவ்வளோ, மரியாதை எவ்வளோ, பேக் பண்ணு, முந்த்ரா துறைமுகத்துல இருந்தே பணம் அனுப்புறான் அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள மக்களினுடைய சுயமரியாதையை கூறு ஓட்டு விற்கிறதுக்கான வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் அமித்ஷா வந்திருக்கிறாரு. நீங்க அமித்ஷா கூட்டணியில் நீங்க 2வது முறையா அமித்ஷா வர்றாரு. 2வது முறையா வரும்போது எக்காரணம் கொண்டு அந்த கூட்டத்துல பாமக இந்த மாதிரி உளறுபடி பண்ணிட்டு போயிடக்கூடாது. போன முறை நடந்த மாதிரி நாளைக்கு வர்ற அமித்ஷா வர்ற இடத்துல எது நடந்துடக்கூடாதுன்னா முன்கூட்டியே பேசி பைசல் பண்றாங்க. அதனால கண்டிப்பா இவர் அமித்ஷாவும் இவரும் சந்திக்க தான் போறாங்க. எல்லாத்தையும் சமரசம் பேசி முடிக்கத்தான் போறாங்க. சமரசம்ங்கிறது எவ்வளவு பணமோ அது எவ்வளவு இறுக்கமாக நட்பாக கிடைக்கும். ஆனா எல்லாவற்றுக்கும் பேமெண்ட் தரேன், தமிழ்நாட்டை எழுதி கொடு. வெறும் வன்னியர் வாக்கு பாமக கிடையாது, தமிழ்நாட்டையே எழுதி கொடுங்க. பேமெண்ட் என்ன மேன், வட்டி எவ்வளோ மேன் அப்படின்னு, எவ்வளோ பையா அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டு கேட்குற வேலையைத்தான் கேட்குறாங்க. அதனால இதை எவ்வளோ பெரிய சுயமரியாதையோடு நீங்கள் இதை சென்சிட்டிவாக நீங்கள் உணரணுங்க. குஜராத் பனியாக்கள் இங்கே வியாபாரம் பண்ண போகிறாங்க, அதுவும் நம்மளுடைய சுயமரியாதைக்கு விலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அதனால இதில் எதிரிகளை கூட இணைப்பதற்கு முடியலை, மிரட்டல் நடக்குது. பெட்டிக்கெல்லாம் நாங்கள் மடங்க மாட்டோம் தான் அதிமுகவே. நான் என்ன சொல்றேன், திமுகவை வீழ்த்துவது மக்களின் வாக்குகளை பெறுவது 2வது. அதிமுக அடிமைகள் கூட வேண்டாம், சவகாசம் வேண்டாம்னு நினைச்சுதான் ஓடுறாங்க. கடந்த முறை இவர் வந்தப்ப என்ன நடந்துச்சு, அமித்ஷா வந்தப்போ வலுக்கட்டாயமா தாலி கட்டி இருக்குது, வலுக்கட்டாயமான தாலி. அதனால நீங்க சொல்றீங்க இல்லையா, பாமக, அதிமுக, திவிக 3ம் இணைந்து ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியின் இலக்கு, அதாவது அவதார நோக்கம் இருக்குல்ல, இந்த 3 கூட்டணி, இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன இலக்கை வச்சிருக்காங்க? பாஜக இல்லாத இந்தியா, இந்துத்துவம் இல்லாத இந்தியா, சனாதன பார்ப்பனியத்துக்கு எதிரான எங்களுடைய செயல் திட்டம், தமிழ்நாட்டுக்கான முன்னுரிமை, எதையா வச்சிருக்காங்க? சூடு சொரணம் மானம் வீணம் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு எங்களுடைய சொத்து எங்களுடைய லாபம் இதை பாதுகாக்கிறது தான் நிக்கிறாங்க. இங்க சமூக நீதியோ மக்கள் நலனோ ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போ முழுக்க இவங்க தனிச்சு நின்னாலும், அதுதான் முதல்வர் முன்னாடியே சொன்னாரு, இவர்கள் தனித்து நின்றாலும் சரி மொத்தமா கூட்டமா வந்தாலும் சரி எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொன்னாரு. நாம என்ன சொல்லணும்னா, இவன் தனிச்சு நின்னாலும் சரி மொத்தமா கூட்டமா நின்னாலும் சரி திட்டம் ஒண்ணுதான், சரிங்களா? அதனால இவர்களுக்கு, அதாவது கூட்டு சேர்ந்தால் நாசமா போயிருவோங்கிற நினைப்பு அதிமுகவுக்கு இருக்குது, பாமகவுக்கு இருக்குது. இன்னும் கூடுதலா தாவேகாவை கூட நீங்கள் வலிந்து இணைக்கத்தான் செய்வீங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்களா, திமுகவோ அல்லது பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டேன். நீங்க என்னங்க யாருங்க சொல்றீங்க? யார் இந்த விஜய்க்கு சொல்றதெல்லாம்? விஜய் எல்லாம் ஒரு விஜய்க்கு என்னங்க ஆளுமை இருக்குது? ஒரு படம் வரல போய் நின்றுகிட்டு, அம்மா அது சின்ன பையனா இருக்கும் போதுங்க, 15 இப்ப என்னன்னு சொல்லிட்டாப்ல, அமித்ஷா பேரை துணிஞ்சு சொல்லிட்டா, அமித்ஷா படத்துல எவ்வளவு அப்படின்னு எத்தனை வசனம் பேசுறாப்புல. உங்களுடைய கொள்கை தலைவர் அவரை அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசினாங்க, ஏதாவது பேசுனீங்களா? பெரியாரை எதிர்த்து சீமான் பேசினீங்க, ஏதாவது எதிர்த்து பேசுனீங்களா?
ஏதாவது உங்களுடைய தரத்திலிருந்து எகிரி பேசுவதற்கு ஏதாவது ஒண்ணு உண்டா? பாஜகவை குறித்து கனவுல நினைச்சாலே பயந்து திடுக்கிட்டு எந்திரிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த விஜய். விஜய்க்குலாம் ஒரு திராணியோ தெம்போ முதுகெலும்போ எதுவுமே கிடையாது. அது மண்புழுவோட போட்டி போடக்கூடிய ஒரு நபர். அப்படி சொல்றீங்க. ஆனா விஜயோட பேச்சுவார்த்தை பாமக தொடங்கி இருக்கிறதுன்னு சொன்ன உடனே மறுநாள் அன்புமணி வராரு, மறுநாள் குருமூர்த்தி வராரு. இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அருள்ராஜ் ஐஆர்எஸ்ன்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரி, மத்திய அரசு பணியாளர், அந்த ஆளை திட்டம் போட்டு பாஜகவில் இருந்துதான், பாஜக காரங்களோட டைரக்ஷன்ல தான் அவருடைய கட்சியில் இணைவது. அதாவது கட்சிக்கு ஆலோசகராக இருந்தார், விஜயினுடைய கட்சிக்கு ஆலோசகராக இருந்தார். இப்ப கட்சியில் இணைய போறார். கட்சியில அவர் இணைவது என்பது பாஜகவுக்கும் இவர்களுக்கும் இடையிலான ஒரு பாலத்தை ஏற்படுத்துவது. இன்னும் இதுல ஒரு செய்தி இருக்குது. இந்த அருள்ராஜ் ஐஆர்எஸ் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருங்கிய உறவினர். சரிங்களா? இப்போ ஒரு கொங்கு ஒரு சனாதன பாசம் இருக்கு இல்லையா, அந்த தொடர்ச்சி இருக்குது, ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்குது. அப்போ அப்படியே ஒரு காவி பாசம், அப்படியே ஒரு அதிமுக பாசம், இது எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்குது. அதாவது விஜய் இன்னொன்னு ஓய்பிரிவு பாதுகாப்பு வேற, ஜெயில் கைதியை விட மோசமான நிலைமையில விஜய் கட்டுவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல அவரை கண்காணிப்பதற்கான கூட்டம், இன்னொன்னு அறிவுரை சொல்றேங்கிற பேர்ல எல்லா சங்கி பேரும் உள்ளதான் இருக்கிறான். நீங்க நல்லா கவனிங்க. இங்க இவர் வந்தார் இல்லையா, பிரசாந்த் கிஷோரோட வந்து கூட்டு வர்றதுக்கு பாட்னா பிளான் அப்படின்னு, பாட்னா மிஷன் சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு போய் அங்க 3 நாள் தங்கி கூட்டு வந்தாப்புல. யாரு? இந்த ஆதவ அர்ஜுனா. கூட்டு வர்றதுக்கு அடுத்த முந்தின நாள், அதுல இருந்து ஒரு 3 நாள் முன்னாடியே டெல்லிக்கு போய் அஜித் தோவலோட பையனை சந்திச்சு, அவர் தான் வந்து பிஜேபியினுடைய திங்க் டேங்குகள்ல ஒருத்தர், ஐடியாலஜியை உருவாக்கி வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய அறிவு ஜீவி அவர் சொல்லி இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான், டெல்லியில ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் அவரு பாட்னாவில் பிகே சந்திச்சாரு. பிகே வந்து இங்க 15% வாக்குகள் விஜய்க்கு இருக்குன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு போனாரு. அப்போ இன்னொன்னு, பெரியார் சிலைக்கெல்லாம் கிட்டே வராம நான் இதுல கையெழுத்துலாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் என்பது முழுக்க முழுக்க சனாதன சக்திகளின் கூட்டமைப்புக்குள் நெருங்கி கிடக்கிற ஒரு நபர். இந்த மொத்த கூடாரமே அதிமுக, பாமக, விஜய், தாவேகா 3 பேருமே பாஜகவின் கள்ள குழந்தைகள் தான், தத்து பிள்ளைகள் தான், அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான், வளர்க்கப்படுகிறவர்கள் தான். அவர்களுக்கு என்னன்னா, தனித்து நிற்பதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மரியாதை உண்டு, ரோட்ல தலகாட்ட முடியல, நான் எங்களை சங்கின்னு சொல்றான், அசிங்கப்படுத்துறான், தயவு செஞ்சு உங்க சகவாசம் வேண்டாம், நம்ம தனியா ரகசியமா உறவு வச்சுக்கிடுவோம்னு சொல்றாங்க. கள்ள கூட்டணின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்துக்கிடுவோம், நேரடியா வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா பாஜகவின் இந்த பெரிய இலக்கு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டை வீழ்த்தியாக வேண்டும்ங்கிற ஒரு பெருங்கனவு, அதற்கு தடையாக இருப்பது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை எதை காட்டியும் மிரட்டி, அன்புமணிக்கு கேஸ் இருக்கு, யாருக்குன்னே தெரியும், அவர் வந்து இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததுல கேஸ் இருக்குது, அதனால அவர் ஈஸியா சரணடைந்து விடுவார். அடைஞ்சிட்டாரு. அந்த இதை கூட நீ சந்திக்க மாட்டியாங்கிற கோபத்துலதான் அப்பா திட்டுறாரு. ஜெயிலுக்கு போனா வரவே முடியாதா? ஆமா, அதனால விஜய்க்கு இவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கொடநாடு கொலை கேஸ் இருக்கு, அது போக சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு, எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஈடிக்கும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, எல்லாமே இருக்குது. நல்லது. இவர்களை எல்லாம் உட்கார்றதுக்கும் எந்திரினா எந்திக்கிறதுக்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே போடுவாங்க. இவங்க வெறுமனே பொம்மைகள் மாதிரி இல்லை, எஜமானனை விட அதிகமாக டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு கூட்டம் இது. ஆனால் இவர்களோடு சேர்ந்து நிற்பதில் லாபம் இல்லை, அசிங்கம்னு நினைக்கிறதுனாலதான் சேர மாட்டேங்கிறான். உண்மையிலேயே எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஒரு அடிமை, உன்னோட வேலை செய்யறேன், உனக்கு மறைமுகமா உறவுல இருக்கிறேன், ஆனா நேரடியா உன் கூட சேர்ந்தோம்னா எனக்கு அசிங்கம்னு சொல்லி கேவலப்படுத்துகிற ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து நிற்போம், ஒன்னா நின்று போராடுவோம். அப்படி செஞ்சோம்னா தான் குறைந்தபட்சம் திமுகவினுடைய அந்த வாக்கு வங்கியில் லைட்டா ஒரு சின்ன ஓட்டையாவது போட முடியும்னு ஒரு முயற்சி பண்றாங்க. அதனாலதான் நீங்க அமித்ஷா வராரு. அமித்ஷா வந்து இந்த குடும்பத்தை ஒருங்கிணைக்கிறார். இந்த குடும்பத்தை ஒன்றிணைச்சு அவர்களுடைய டிமாண்டை முடிச்சு அந்த குடும்பத்தை பாசமுள்ள குடும்பம், பாசத்தின் பணம்ங்கிற ஒரு பசையை போட்டு பாசத்தை ஒட்டி அந்த குடும்பத்தை உருவாக்க வேண்டியிருக்குது. அந்த பெரிய கடமை அந்த சேட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிதறி கிடக்கக்கூடிய
பாச உறவுகளான அதிமுகவின் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்களெல்லாம் சேர்த்து இவர்களையும் இணைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார்கள். இது போக மற்றவர்களையும் இணைப்பதற்கு எல்லாம் செய்வார்கள். இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும், எல்லாம் சரிங்க சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள அவங்க சவுத்தை வந்து டெவலப் பண்ணணும். வேற என்ன, நாடார்கள் வந்து ஓரளவு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்களையும் ஒரு செக்டாரை பிடிச்சாச்சு. மறவர்களுடைய ஓட்டை வந்து தூக்குறதுக்கு நயினார் நாகேந்திரன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவரே தலைவராகிட்டாங்க. இப்போ முக்குளத்தோரின் பிரதிநிதியாகவே இப்போ அவர், ஏன்னா பாமக இது அதிமுக அந்த ஏரியாவை விட்டுட்டாங்க, அந்த ஏரியாவை தூக்குறதுக்குன்னு அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க. திமுக அங்கே தான் பொதுக்குழு கூட்டி அவங்க அங்கே இது பண்ணுறாங்க. ஏற்கனவே போன முறை அதிமுக எடப்பாடி பழனிசாமி மதுரையில் பெரிய மாநாடுலாம் நடத்தினார், வெற்றி மாநாடு அப்படிலாம் வந்து மாற்றத்திற்கான வெற்றி மாநாடு அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ மதுரையை குறிவைத்து பலரும் வேலை செய்கிறாங்க. அதில் யார் பலனடைவான்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக விருப்புங்கிறது அதிமுகங்கள்ட்ட இயல்பாகவே உண்டு. இப்போ அவங்க அப்படியே வந்து திமுக போயிட மாட்டாங்க, அப்போ பிஜேபிக்கு தான் வருவாங்க அப்படின்னு அவங்க உறுதியாக நம்புறாங்க. அதுல சொந்த சாதி பற்றி கரெக்ட் தான். சசிகலா மேல ஒரு விசுவாசம் இருந்தது போல அது அப்படியே அந்த விசுவாசம் அப்படியே இங்க மாறும். பெண்களுக்கான உரிமைத்தொகை கிடைக்குது, பெண்கள் பஸ்ல போனா இலவச பேருந்து கிடைக்குது. என் பிள்ளை பள்ளிக்கு அனுப்பு, காலேஜ் ஸ்கூல் முடிச்சு கல்லூரிக்கு அனுப்புனா அங்க பணம் கொடுக்குறாங்க. எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு இருக்குது. ஆம்பளை பையனையும் வளர்த்து விட்டோம்னா அவனுக்கும் காசு கிடைக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை என் பிள்ளை படிச்சு வெளியூர் வருது, போய் தங்க வைக்கணும், அங்க என் சொந்தக்காரன் யாரும் இல்லை அப்படின்னா சென்னையில தோழி விடுதிகள்னு பெண்களுக்கு தனி விடுதி, அவங்களுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு பஸ் இருக்கு, எல்லாமும் இருக்கு. அப்ப இவ்வளத்தையும் அனுபவிக்கிற பெண்கள் சரிபாதி இருக்காங்க. அதனால இவங்க எவ்வளவு சூடஞ்சாம்பிராணி போட்டாலும் சரி பெண்கள் வாக்குகளை இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, பெண்களின் வாக்குகளை தான் ஒரு பெண்கிற காரணத்தினாலே பெற்றுக்கிட்டு இருந்த ஜெயலலிதா அந்த இடத்துல இல்லை. மற்றபடி ஜெயலலிதா பெண்களுக்கு அப்படி எதுவும் செய்யலையே. பெண்கள் நான் சொல்ல இத்தனை வரிசையா எண்ணல, இதுல ஒன்னா செஞ்சிருக்கலாம்ல. பெண்கிற அந்த அந்த ஜெண்டரை தவிர அந்த அந்த பெண்மணிக்கு எந்த விதத்திலும் பெண்கள் மேல அக்கறை கிடையாது. ஆனா இந்த அரசு உண்மையிலேயே பெண்களுக்கான அரசா இருக்குது. இன்னொன்னு, பெண்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கிற அரசா இருக்கு. நீங்க இவங்களும் எப்படி செயல்படுறாங்க, ஜாதி பார்த்து இவரை சேர்த்தா இந்த ஜாதி சேர்த்துக்கலாம், அவரை சேர்த்தா அந்த ஜாதி சேர்த்துக்கலாம்னு ஒவ்வொருத்தரையும் ஜாதி கணக்கு போட்டே தான் நீங்க தலைவராகிறீங்க. நயினார் நாகேந்திரன் முக்குலத்தோருக்கு வச்சிருக்கீங்க, இவர் பாமகவை இவங்க வச்சிருக்கீங்க. கரெக்டு. 21 ஈக்கியர்கள், தியாகிகள், உயிர் இழந்தவர்கள் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டது யாரு? ஸ்டாலின் தான். இப்போ ஜனவரி மாதம் தான் தொடர்ந்து வச்சாரு. அதுபோக முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு பவர்ஃபுல்லான இடத்துல வச்சிருக்காரு. அந்த மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் முக்குலத்தோருக்கும் இன்னும் கூடுதலாக செந்தில் பாலாஜி இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. எல்லா திசைகளிலேயும், தெற்கு வடக்கு எந்தெந்த காசு இருக்கோ எல்லா திசைகள்லையும் ஆட்கள் இருக்காங்க. உரிய பிரதிநிதித்துவம் கட்சிக்குள்ளே இருக்குது. அதனால நீங்க அவங்க என்ன திட்டம் போடுறாங்களோ அதை விட சிறப்பாக இங்க செயல்படுத்திட்டு இருக்கிற அரசு இருக்கு. இப்ப இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது செட்டியாருக்கு பிரச்சனை, அது முதலியாருக்கு பிரச்சனை, அது வன்னியருக்கு பிரச்சனை, அது கவுண்டருக்கு பிரச்சனை, அது நாடாருக்கு பிரச்சனை, அது தேவருக்கு பிரச்சனைன்னு கிடையாது. அது தமிழனுக்கு பிரச்சனை. பாஜகங்கிறது தமிழனுக்கு எதிரான கட்சி, அது இந்துக்களுக்கு எதிரான கட்சி. அதை பத்தி நம்ம விளக்கம் கொடுக்கணும்னா பெருசு. ஆனா முதல்ல தமிழனா இருந்தனாலே நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. கமலஹாசன் தமிழை பத்தி ஒன்று பேசிட்டாருன்னு சொல்லி இருக்கிற சங்கிலான்னு சொன்னா மன்னிப்பு கட்டுறேன்னா, ஏண்டா பைத்தியக்காரா, தமிழ் இசைன்னு சொல்றதுக்குள்ள நீ கன்னட இசைன்னு வச்சுக்கோ, கர்நாடிக் சங்கீதம்னு சொல்லுமா, ஏன் கர்நாடிக் மியூசிக்னு சொல்லு, ஏன் தமிழ் இசைன்னு பேர் வச்சிருக்கிற? எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தமிழ்ங்கிறது தொன்மையானது, மூத்தது, இந்த குடும்பத்திலேயே பெருசுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்னு, கமலஹாசனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நீ சங்கியா இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமா நடத்துறேன்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ப தமிழனுடைய மான மரியாதை விவகாரத்திலேயே எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. நாளைக்கு அணை கட்டுவதிலேயோ காவிரி நீர் வருவதிலேயோ என்ன சொல்லுவ? நீ கர்நாடகாரனுக்கு தான் ஆதரவா இருக்க போற. நீ என்னைக்காவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவா இருந்திருக்கியா? சிஏஏ வந்துச்சு, தமிழனுக்கு மட்டும் தனி சட்டம். எந்த சங்கியாவது பொங்கியிருக்கானா? எவனுக்காவது சூடு சொருத்து உண்டா? ஏன்னா அவனு இந்து தானே, இந்துக்கள் எந்த நாட்டில இருந்தாலும் வரலாம், அவனுக்கு சிஏஏல ஒரு பிரச்சனை கிடையாது. நீ சொல்லதானே செய்யணும். இலங்கையில இருந்து வந்தா மட்டும் அவன் உள்ள விட மாட்டான்னா என்ன அர்த்தம்? தமிழனா இருந்தா எங்களுக்கு வேண்டாம். இதை யாரு சொல்றா? சேட்டு அரசாங்கம் சொல்லுது.
நீ அப்போ பனியாய்கள் சொல்றாங்க, குஜராத்காரன் சொல்றான். அப்போ நீங்க அவனுக்கு ஏவல் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள். மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும், நாம ஏதோ ஒரு காஸ்ட்ல பிறந்து தொலைச்சிட்டோம். நம்மளா விரும்பி பிறக்கல, யாரும் நமக்கு தேர்வு கிடையாது, நம்மளுடைய சாய்ஸ் கிடையாது. அப்ப நம்ம இதுலதான் பிறந்திருக்கிறோம். நமக்கு எது உண்மையா இந்த நிலப்பரப்பிற்கு இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை யார் செய்வார்கள், அதை நாம பேசணும். சரிங்களா? எனக்கு நீட்டு வேண்டாங்கிறதுல உறுதியா போராடுகிற அரசு எது, அதை செய்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அடுத்த நிமிஷமே நீட்டை நிறுத்தி காட்டுறோம்னு சொல்லி சவால் விடுகிற, செயல்படுத்தி காட்டுவதற்கான ஆற்றல் உள்ள அரசு எது, அதுக்கு ஓட்டு போடுவான். அதை விட்டுவிட்டு காலடியில சரணடைந்து விட்டு உங்களால நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாஜகவை ஆட்சி கட்டியிலிருந்து நகர்த்தக்கூடாதுன்னு வேலை செஞ்சிட்டு இருக்கோம். பேசக்கூடாது. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் இதை பிரசலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.